அதனாலதான் இன்னைக்கு இந்திரா காந்தி அம்மா ஏன் இறந்தாங்க? பஞ்சாப் வந்துட்டு எங்களுக்கு தனி நாடாக்குங்கன்னு கேட்டாங்க. அது முடியாதுன்னு சொன்னாங்க. அதனால அவங்க சுட்டு கொல்லப்பட்டாங்க. இன்னைக்கு தீவிரவாதிகளை அவங்க அந்த பொற்கோயில்ல தீவிரவாதிகளை அவங்க ஆர்மியை வச்சு அவங்க கொல்லும் பொழுதுதான் அது அவங்கள தனி நாடு கேட்டு போராடின தீவிரவாதிகளை அவங்க கொல்லும் பொழுதுதான் மேடம் இந்திரா காந்தி சுட்ட கொல்லப்பட்டாங்க. அதனால இந்த நாட்டுக்காக ஒரு பிரதமர் இந்த நாட்டை நான் பிரிச்சு தனி நாடு ஆக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்காகவே ஒரு பிரதமர் தன்னோட உயிரை கொடுத்து இந்த இந்தியாவை காப்பாற்றி வச்சிருக்கிறாங்க. இந்த இந்தியா பன்மொழி கொள்கை, அதாவது வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறத ஒரு உயிரை கொடுத்து இந்த இந்தியாவை மேடம் இந்திரா காந்தி ஒன்றிணைச்சு வச்சிருக்கிறாங்க. அதை போய் நம்ம மோடி சார் போயிட்டு நீ ஒரு மொழி தான் பேசணும், நீ ஒரே சாப்பாடு தான் சாப்பிடணும், நீ மாட்டுக்கறி எல்லாம் சாப்பிடவே கூடாது, நீ மாட்டுக்கறி சாப்பிட்டா எல்லாரையும் அடிச்சு கொல்லுவேன், இங்க முஸ்லீம்ஸே இருக்கக்கூடாது, இங்க கிறிஸ்டியனே இருக்கக்கூடாது, எல்லாம் மணிப்பூர்ல சேர்ந்து எல்லா பெண்களையும் நிர்வாணப்படுத்தி நான் அடிப்பேன், ரேப் பண்ண வைப்பேன், இன்னைக்கு முஸ்லீம்ஸ் யாரு தாடி வச்சுட்டு இருந்தாலும் யாரு தொப்பி போட்டு இருந்தாலும் அவங்கள நான் கொல்லுவேன் RSS வச்சு, அந்த பெண்களை கோத்ரா ரயில் எரிப்புல அத்தனை முஸ்லீம்களை ரயில்ல எரிச்சு கொல்றது. இன்னைக்கு அந்த பில்கிஸ் பானுங்கிற ஒரு பொண்ணை அவ கர்ப்பமா இருக்கும்போது 3 மாசம் குழந்தைய கர்ப்பமா இருக்கும்போது அவளை 10 பேர் கேங் ரேப் பண்றது, அந்த குழந்தைய பிடிச்சி அடிச்சு கொல்றது, அவங்க வீட்டுல 17 பேரை கொல்றது. ஏன் முஸ்லிம்ஸ் இந்த நாட்டுல பிறக்கவே இல்லையா? இந்த கிறிஸ்டியன்ஸ் இந்த நாட்டுல பிறக்கலையா? அந்தந்த ராஜாக்கள் ஆளும் பொழுது அப்ப முஸ்லீம் அவரங்கசீப் கத்தியை காட்டி மிரட்டி எல்லாரையும் அன்னைக்கு முஸ்லீம் ஆக்குனாராம். இன்னைக்கு பிரிட்டிஷ்காரங்க இந்த நாட்டை ஆளும் போது எல்லாருக்கும் கிறிஸ்டியானிட்டி பத்தி சொல்லி இருக்கிறாங்க. அதனால அதெல்லாம் இல்லவே இல்லை, எல்லாருமே நீங்க ஒரே மொழி பேசுங்க, ஒரே கடவுளை கும்பிடுங்க அப்படின்னு அப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டமே வேண்டாமே. ரிலீஜியஸ் ரைட்ஸ் இருக்குது, எங்க வேணாலும் போகலாம், எந்த மொழி வேணாலும் பேசலாம், அவனுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது, அவனுக்கு ரிலீஜியஸ் ரைட்ஸ் இருக்கு, எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம், அவன் எங்க வேணாலும் போய் வேலை பார்க்கலாம், எங்க வேணாலும் இந்த இந்தியாவுக்குள்ள போய் அவன் வீடு கட்டி அவன் சுதந்திரமா வாழலாம் அப்படின்னு இருக்கும் பொழுது ஒரே மொழி நீ மொத்தமா ஒண்ணுதான் பேசணும், அப்போ ஒரே ஜாதி ஆக்குங்க. ஃபர்ஸ்ட் ஜாதி தானே இன்னைக்கு நிறைய பேர்ட்ட நீ கீழே மேல, நீ மேலானவன் நான் கீழானவன் பேசிட்டு இருக்குது. அப்போ ஒரே ஜாதி ஆக்கிடுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கும் பிறகு மதத்தை கொண்டாடலாம், அதுக்கும் பிறகு மொழியை கொண்டாடலாம்.